நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். தர்மபுரி அருகே ரயிலில் சென்ற பெண்ணிடம் 33 பவுன் நகை திருடிய வாலிபர் கைது. கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் உள்ள சேஷாத்ரிபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் முருகன் மனைவி ராஜலட்சுமி 52. இவர் மதுரையில் உள்ள உறவினரின் சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு தூத்துக்குடி சென்றார். நிகழ்ச்சி முடிந்து கடந்த 12ஆம் தேதி தூத்துக்குடி மைசூர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் பெங்களூருவுக்கு புறப்பட்டார். ராஜலட்சுமி படுக்கை வசதி கொண்ட பெட்டியில் தனது கைப்பையில் ரூபாய் 23 லட்சம் மதிப்பிலான 33 பவுன் நகைகளை வைத்திருந்தார். அந்த பையை தனக்கு அருகில் வைத்துக்கொண்டு அவர் தூங்கினார். அதிகாலை தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அடுத்த பெங்களூரு நோக்கி ரயில் சென்றபோது ராஜலட்சுமி கண்விழித்தார். அப்போது 33 பவுன் நகைகள் வைத்திருந்த கைப்பை திருட்டு போனது கண்டு அவர் அதிர்ச்சியடைந்தவர் ரயில் பெட்டிக்குள் தேடி பார்த்தார். ஆனால் கைப்பை கிடைக்கவில்லை. இது குறித்து ராஜலட்சுமி தருமபுரி ரயில்வே போலீசில் புகார் அளித்தார். அதன் பேரில் ரயில்வே போலீஸ் இன்ஸ்பெக்டர் சிவ செந்தில்குமார் தலைமையில் 2 தனிப்படை அமைக்கப்பட்டு நகை திருட்டில் ஈடுபட்ட மர்ம நபர்கள் குறித்து தீவிர விசாரணை நடத்தப்பட்டது. பாலக்கோடு ரயில் நிலைய பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமரா பதிவுகளை ஆய்வு செய்தபோது பாலக்கோடு ரயில் நிலையத்திலிருந்து வாலிபர் ஒருவர் சந்தேகத்திற்கு இடமான வகையில் வெளியேறும் காட்சி பதிவாகியிருந்தது. விசாரணையில் அந்த வாலிபர் பாலக்கோட்டை சேர்ந்த வஹாப்ஜான் மகன் முகமது அபீஸ் 19 என்பது தெரியவந்தது. அவரை போலீசார் பிடித்து விசாரணை நடத்தியதில் சம்பவத்தன்று அதிகாலை பாலக்கோடு ரயில் நிலையத்தில் ராஜலட்சுமி சென்ற ரயில் நின்ற போது பிளாட்பார பகுதியில் அமர்ந்திருந்த முகமது அபீஸ் நகைகள் இருந்த கைப்பையை திருடியது தெரியவந்தது. இது தொடர்பாக தருமபுரி ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்து முகமது அபீஸை கைது செய்து நகைகள் பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர்.